அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுஜாதா. எனக்கு தற்போது 19 வயது ஆகிறது. என்னை பார்த்தால் இந்த ஊரே கண் வைக்கும் அளவுக்கு நான் மிகவும் அழகாக இருந்தேன். எங்கள் வீட்டில் நான், அப்பா, அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கையும் இருக்கின்றோம். என்னுடைய அப்பா கூலி வேலைதான் செய்து வருகிறார். எங்களுக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருப்பதால் அதை அம்மாதான் கவனித்துக் கொள்வார். சில நேரங்களில் என்னுடைய அப்பாவும் அம்மாவுக்கு சென்று உதவியும் செய்வார். நானும் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு பக்கத்திலுள்ள ஒரு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பக்கத்து ஊரை சேர்ந்த ராம் என்பவர் நான் கல்லூரிக்கு போகும்போதும் வரும்போதும் என்னை பார்த்து கொண்டே இருப்பார். இப்படி இருக்க எங்களுக்குள் இருவருக்கும் இடையே காதலும் மலர்ந்தது. ராம் மிகவும் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். ராமுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அவரும் அவருடைய அம்மாவும் தன் சித்தப்பாவுடைய வீட்டில்தான் வசித்து வருகின்றனர். ராமுடைய சித்தப்பாவின் பெயர், அவர் அந்த ஊரில் கவுன்சிலராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இப்படி இருக்க எங்களின் காதல் அடுத்த கட்டமான திருமணத்துக்கு சென்றது. முதலில் ராமுடைய வீட்டில் நான் ஏழை என்பதால் எங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருக்க, பிறகு நான் மிகவும் அழகாக இருந்ததால் ராமுக்கும் எனக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். பிறகு எங்களுக்கு பெரியவர்களின் முன்னிலையில் ஒரு பெரிய மண்டபத்தில் திருமணமும் நடந்து முடிந்தது. இப்படி இருக்க நான் ராமுடைய வீட்டிற்கு முதல் முறையாக சென்றேன். எனக்கும் என் கணவனான ராமுக்கும் என்னுடைய அத்தை ஆரத்தி எடுத்தார். பிறகு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கினோம். என்னுடைய அத்தை ராமுடைய சித்தப்பாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்து அவரிடமும் ஆசீர்வாதம் வாங்குமா என்று கூற, நானும் அவருடைய காலிலும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் ஆசீர்வாதம் செய்வது போல என்னை தவறாக தொடுவது போல் எனக்கு தோன்றியது. நானும் என் மனதில் நாம் ஏதோ தவறாக நினைக்கிறோம் என்று எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டேன். எங்கள் வீட்டில் 23 வயதுடைய ஒரு வேலைக்காரியும் இருக்கிறாள். அவளுடைய பெயர் பத்மா. அவள்தான் வீட்டில் சமைப்பது மற்றும் எல்லா வேலைகளையும் பார்த்தும் கொள்வாள். இப்படி இருக்க எங்களுக்கு முதலிரவு நடக்கவும் ஆரம்பித்தது. என் கணவன் என் பக்கத்தில் அமர்ந்து என்னை புகழ ஆரம்பித்தார். பிறகு அன்று இரவு எங்களுக்கு முதலிரவும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. முதலிரவு முடிந்து நானும் என் கணவனும் உறங்கி கொண்டிருக்க, புதிய இடம் என்பதால் எனக்கு தூக்கம் வராமல் என் கணவனுக்கு பக்கத்திலேயே நான் படுத்திருந்தேன். அப்பொழுது வெளியில் யாரோ ஒரு பெண் சிரிப்பது போல சத்தம் கேட்டது. அதை கேட்ட நானும் இந்த இரவில் யாரு சிரிப்பது என எனக்கு சந்தேகமாக இருக்கவே, உடனே நான் வெளியே எழுந்து சென்று பார்த்தேன். அப்போது அங்கே ராமுடைய சித்தப்பா தினகரனும் வேறு யாரோ ஒரு பெண்ணும் மிகவும் நெருக்கமாக பேசி கொண்டிருந்தனர். அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தினகரனுக்கு திருமணமே ஆகவில்லை என்றும் கூறினார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவர் இப்படி ஒரு திருட்டுத்தனமாக செய்கிறாரே என அந்த பெண் யார் என்று பார்ப்பதற்காக ஓரமாக நின்று அவர்களை கவனித்து கொண்டிருக்க, அவர்கள் உடனே தினகரன் அறைக்குள் சென்று விட்டனர். யார் என்று கண்டுபிடிக்கலாம் என அவருடைய அறைக்கு பக்கத்தில் செல்லலாம் என நினைத்து செல்ல முயன்றேன். என்னை திடீரென்று பின்னால் இருந்த என் கணவன், சுஜாதா, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற என்று கேட்க, நானும் நடந்த உண்மையை எதுவும் சொல்லாமல் என் கணவனிடமும் ஏதோ சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். என் கணவனும், உன்னை திடீர்னு காணோம்னு நான் பயந்துட்டேன் என்று என்னை அழைத்து எங்களுடைய அறைக்கே சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலையில் எழுந்து வழக்கம் போல வீட்டு வேலை செய்ய தொடங்கிவிட்டேன். அப்பொழுது சமையலறையில் எங்கள் வீட்டு வேலைக்காரி பத்மாவிடம் என் கணவனுடைய சித்தப்பா அவளுக்கு ஒரு சேலையை கொடுத்து ஏதேதோ சொல்லி பேசி கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு அவர் யாரிடமோ பேசுவதை நினைத்து பார்த்த நான் அப்பொழுதே எனக்கு புரிந்து போனது அவர் தவறான குணம் உடையவர் என. உடனே நான், இவர் ஏன் இந்த வீட்டு வேலைக்காரியோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கார், இதெல்லாம் அவருக்கு அசிங்கமாக தெரியாதா என மனதில் யோசித்து கொண்டிருந்தேன். பிறகு நானும் என் கணவனும் சேர்ந்து எங்களுடைய அறையில் பேசி கொண்டிருக்க, அவரிடம் ஏன் இன்னும் தினகரன் மாமாவிற்கு கல்யாணம் ஆகலை என்று கேட்டேன். உடனே என் கணவனோ சற்று தயக்கத்துடன், அதாவது எங்கள் அப்பா இறந்து போனதிலிருந்தே எங்கள் சித்தப்பா தான் என்னை குழந்தையில இருந்தே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ நானும் எங்கள் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு அவர்தான் காரணம். இப்படியே என்னையும் எங்கள் அம்மாவையும் பார்த்து கொள்வதிலேயே அவருடைய காலம் போயிடுச்சு. நாங்களும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல என என் கணவர் கூற, உடனே அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இதனால் என் கண்ணால் பார்த்தேன் என்று நான் கூறினேன். அவரும் என்னவென்று கேட்க, உடனே அவருடைய சித்தப்பாவான தினகரன் அவரை அழைக்க, என் கணவனும் இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்.
இப்படி இருக்க வீட்டிலுள்ள டைனிங் டேபிளில் என் கணவன், அவருடைய சித்தப்பா மற்றும் என்னுடைய அத்தை 3 பேருமே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அன்று நான் சமைத்த சாப்பாட்டை முதல் முறையாக சாப்பிட்ட அவர்கள் என்னை புகழ்ந்தபடி பேசி கொண்டிருந்தனர். பிறகு ராமுடைய சித்தப்பா, இன்னைக்கு நான் சுஜாதாவுக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து இருக்கேன் என்று என்னிடம் ஒரு நெக்லஸை காண்பித்தார். பிறகு என் அத்தையும் அவரிடம் அந்த நெக்லஸை சுஜாதாவுக்கு நீங்களே போட்டு விடுங்கள் என கூற, உடனே ராமுடைய சித்தப்பா தினகரன் எழுந்து என் கழுத்தில் அந்த நெக்லஸை போட்டு விடுவது போல என்னை சற்று மாற்றத்துடனே தொட ஆரம்பித்தார். அவர் அந்த நெக்லஸை போடுவது போல என்னை ரொம்ப நேரமாக சற்று மாற்றத்துடனேயே தொட்டு கொண்டும் இருந்தார். ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு அவர் மேல் கோபம் வந்தது. உடனே அந்த நெக்லஸை என் கையில் இருந்து பிடித்து இழுத்தேன். உடனே அவர், என்னாச்சுமா என்று கேட்க, பரவாயில்லை, இந்த நெக்லஸை நானே போட்டுக்கிறேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து என் அறைக்கு சென்று விட்டேன். உடனே வேகமாக என் கணவன் என்னிடம் வந்து, உனக்கு என்னாச்சு சுஜாதா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என, என் சித்தப்பா உனக்கு ஆசையாக ஒரு செயின் தானே வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாரு, அதுக்கு நீ இப்படி தான் அவர்கிட்ட நடந்துக்குவியா என்று கோபத்துடன் கேட்டார். உடனே சுஜாதா, உங்கள் சித்தப்பா நல்லவர் கிடையாதுங்க, அவர் என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை என்று கூற, உடனே என் கணவரும் என் மீது கோபப்பட்டு தேவையில்லாமல் அவர் மேலே பழி போடாத என்று கூற, உடனே சுஜாதா, நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு வேலைக்காரிக்கும் உங்கள் சித்தப்பாவுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன் என்றும் கூறினாள். அதை கேட்டு ஆத்திரமடைந்த என்னுடைய கணவனான ராம் சுஜாதாவை ஓங்கி அறைந்தான். நீங்கள் என்னை என்ன வேணும்னாலும் பண்ணுங்கள், ஆனால் இதுதான் உண்மை, நான் ரொம்ப கட்டுப்பாடான ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு, ஆனால் இங்கே நடக்கிறத பார்த்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்று கூற, உடனே என் கணவனோ என் மேலே கோபப்பட்டது. அதுக்கு மேலே அவரை பற்றி ஒரு வார்த்தையும் நீ பேசக்கூடாது என்று அங்கிருந்து சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் காலையில் நான் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ராமுடைய சித்தப்பா என்னிடம் வந்து என் கையை பிடித்து சற்று மாற்றத்துடன், இந்த வீட்டு புது மருமகள் இப்படியெல்லாம் உடனே வேலை பார்க்கலாமா என மாற்றத்துடனே பேசி கொண்டிருந்தார். உடனே அங்கிருந்து என் மாமியார் வந்தவுடன் என் கையையும் விட்டுவிட்டார். பிறகு என் மாமியார் வந்தவுடன் தினகரனிடம், நீங்கள் என்ன இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, என் மருமகள் வந்தவுடனே இவ்வளோ வேலை பார்க்குறா என ஏதேதோ சமாளித்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். இப்படி இருக்க மறுநாள் இரவு அதே போல தினகரன் அறைக்கு வருவது யார் என்று கண்டுபிடிக்கலாம் என முடிவெடுத்தேன். அதே போல அந்த பெண் வரும் வரை நான் தூங்காமல் ஒரு ஓரமாக நின்று பார்த்தும் கொண்டிருந்தேன். அந்த பெண் வேலைக்காரி காலையில் அவர் கொடுத்த அந்த சேலையை அணிந்து கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள். அந்த அறைக்குள் வேலைக்கார பெண் உள்ளே சென்றவுடன் தினகரன் கதவையும் சாத்தி கொண்டார். பிறகு இருவருமே தனிமையிலும் இருந்தனர். உடனே அந்த பெண் முகத்தை பார்க்காமல் இருந்த நான், அவர் யார் என்று பார்த்தே தீர வேண்டும் என்று உள்ளே சென்று வேலைக்கார பெண்தானே என்று பார்ப்பதற்காக என் மாமாவிற்கு அந்த இரவில் பால் கொடுப்பது போல அவர் அறைக்கு சென்று கதவை தட்டினேன். உள்ளே இருக்கும் அவர்கள் நான் கதவை தட்டியவுடன், இந்த இரவில் யார் கதவை தட்டுவது என அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று அந்த பெண்ணை யார் என்று தெரியாமல் ஒளிந்து கொள்ளுமாறு அவர் ஒளித்து வைத்திருக்க, உள்ளே சென்ற நானோ அவருக்கு பாலை கொடுப்பது போல உள்ளே தேடிக்கொண்டிருந்தேன். அவர் அறைக்குள் சென்ற நான் அறையை சுற்றி பார்ப்பது போல தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் எவ்வளவு தேடியும் அங்கு யாருமே இல்லை. பிறகு நன்றாக சுற்றி பார்க்க ஒரு துணிக்கு பின்னால் யாரோ ஒளிந்திருப்பது போல அவளுடைய கை தெரிந்தது. நான் சுற்றி முற்றிலுமாக பார்ப்பதை பார்க்க அவர் இங்கிருந்து என்னை வெளியே அனுப்புவதிலேயே குறிக்கோளாக இருந்தார். பிறகு வேலைக்காரியின் ஆடையை அவர்கள் அணிந்திருந்ததால் நான் வேலைக்காரியையும் எனது மாமாவான தினகரனும் இருவருமே தவறு செய்வதாக நினைத்து கொண்டிருந்தேன். பிறகு காலையில் விடிந்தது. யோசித்து பார்த்த நான், இனிமேல் இவர்கள் இருவருமே இப்படி தவறான தொடர்பில் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. இவர்கள் இருவருமே இனிமேல் சந்திப்பதை நாம் நடத்திவிடக்கூடாது என முடிவு செய்து, இதை நாம் நம்முடைய அத்தையிடம் சொல்லியே ஆக வேண்டும் என முடிவு செய்தேன். பிறகு என் அத்தையிடம் நான் சென்றேன். அவர் கோவிலுக்கு செல்வதற்காக கிளம்பி கொண்டிருந்தார். அப்பொழுது என் அத்தையிடம் சென்று, அத்தை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்று கூறினேன். உடனே என் அத்தையும், மருமகளே, எதுக்காக நீ ஒரு மாதிரி இருக்க என்று கேட்டார். உடனே தன் அத்தையிடம், அத்தை, இந்த வீட்டில் நடக்கிறது எதுவுமே சரியில்லை. பத்மாவும் ராமுடைய சித்தப்பாவும் அவரின் அறைக்குள் ஏதோ நேற்றிரவு செய்து கொண்டிருந்தனர். நம் வீட்டில் இப்படி செய்வதெல்லாம் எனக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது என்று நான் கூறினேன். உடனே என் அத்தையும், அவருக்கு சாதகமாக, அவரை பற்றி நீ எதுவும் தப்பாக பேசாதம்மா, அவர் மேல் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்று என்னிடம் சமாளித்தார். பிறகு நான் எவ்வளவோ சொல்லியும் அவர்
என்ன நான் சொல்வதை நம்பவே இல்லை. என்னை திட்டிவிட்டு நீ இதை பற்றி வெளியே எதுவும் போய் சொல்லாதே என்றும் கூறினார். உடனே என் அத்தையிடம், அத்தை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவரை பற்றி பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க என்றும் கூறினேன். உடனே அவரோ, மருமகளே, இதை பற்றி நீ யாரிடமும் வெளியில் எதுவும் சொல்லல என்று என்னிடம் கேட்டார். நானும் இல்லை அத்தை என்று கூற, உடனே அவர், இதை பற்றி நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, நான் உங்கள் மாமா கிட்ட இதை பற்றி பேசிக்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார். இப்படியே 2 நாட்கள் போனது. ஒரு நாள் நான் என்னுடைய காய வைத்த துணிகளை எடுக்கச் சென்றேன். அப்பொழுது என் அத்தையும் ராமுடைய சித்தப்பாவான தினகரனும் நெருக்கமாக நின்று பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது என் அத்தை தினகரனிடம், இனிமேல் நம்ம சந்திக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம மருமக சுஜாதாவுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவள் இந்த வீட்டில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் அவள் உங்களுக்கும் நம்ம வீட்டு வேலைக்காரியான பத்மாவுக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் பக்கம் வரும்போதெல்லாம் அந்த பத்மாவுடைய சேலையை தான் அணிந்து கொண்டு வருவேன். அதனால் அவளுக்கு என் மேலே எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பத்மாவதி தான் அவள் சந்தேகப்பட்டு அவளை திட்டிக் கொண்டு இருக்கிறாள் என்று பேசி கொண்டிருந்தனர். அவர்கள் பேசியதை கண்ட சுஜாதாவிற்கு அதிர்ச்சியானது. தன்னுடைய அத்தையா இப்படி செய்வது என அவளுக்கு கோபம் வந்தது. பிறகு என் அத்தை கிளம்பி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார். எல்லோரிடமும் அவர் வாங்கி வந்த பிரசாதத்தை கொடுத்து பிறகு என்னிடமும் கொடுத்தார். ஆனால் அந்த பிரசாதத்தை நான் வாங்காமல் நின்றிருந்தேன். அவர் என்னிடம் கொடுத்து கொண்டே இருக்க நான் கோபத்தில் அந்த பிரசாதத்தை தட்டி விட்டேன். பிறகு அவரிடம், நீங்கள் என்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போட வேண்டாம், உங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் என்று கோபத்துடன் கூறினேன். அதை பார்த்து கொண்டிருந்த எனது கணவன் என்னிடம், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று கோபமாக திட்டினார். நான் எனக்கு இந்த வீட்டில் மருமகள்னு சொல்லிக்கவே கேவலமாக இருக்குது. இவ்வளவு கேவலமான குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டதை நினச்சி எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது என்று ராமுடைய அம்மாவை பற்றி அவரிடம் தவறாக கூறினாள். அதை கேட்டவுடனே ராமுக்கு மேலும் கோபம் வந்தது. தன் மனைவியான சுஜாதாவை ஓங்கி அறைந்தான். நீங்கள் அடித்தாலும் நான் உண்மையை மறைக்க மாட்டேன். உங்களுடைய அம்மாவும் சித்தப்பாவும் தினமும் இரகசிய உறவில் இருக்கிறார்கள் என தன் கணவனான ராமிடம் கூறினார். ஆனால் அதை கேட்ட ராமோ அவரிடம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை கண்டவுடன் சுஜாதாவிற்கு அதிர்ச்சியானது. பிறகு தன் அத்தையே, நீ சொல்றது சரிதான், எனக்கும் என் குழந்தனாருக்கும் இடையே தொடர்பு இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு நேற்று கிடையாது, 10 வருஷமாக நாங்கள் இப்படி தான் இருக்கோம். என் கணவன் இறந்து போய் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் நடுத்தெருவில் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இவர்தான் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டாரு, என்னையும் பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சு உன் புருஷன் அப்படி அமைதியாக இருக்கான்னா அது மாதிரி நீயும் இருக்கணும்னு, இதை பற்றி நீ வெளியில் சொன்னால் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று மிரட்டினார். உடனே கோபப்பட்ட சுஜாதா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வீட்டில் நான் இனி வாழவே மாட்டேன், நான் இப்போவே இங்கிருந்து கிளம்புறேன் என்று முடிவெடுத்து வெளியே செல்வதற்காக சென்றாள். உடனே தினகரனும் ராமுடைய அம்மாவும், இவளை நாம் வெளியே விட்டால் நம்மை அசிங்கப்படுத்தி விடுவாள், அது மட்டும் இல்லை, கவுன்சிலருக்கு தேர்தல் வேற நெருங்கி கொண்டு இருக்கிறது, இந்த நேரத்தில் நம்ம அசிங்கப்படுத்தினா நம்ம பேருக்கு கலகம் வந்துவிடும் என்றும் கூறினார். என்று யோசித்து அவளை ஒரு தனி அறையில் போட்டு அடைத்து வைத்தனர். அவள் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் அவளை வெளியே விடவில்லை. ராமும் தன் அம்மாவிடம் நான் அவர்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தினேன் என்று கூறினாலும் ராமை இருவருமே சேர்ந்து மிரட்டி அமைதியாக இருக்க வைத்து விட்டனர். பிறகு ராம் கோபத்துடன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான். இந்த விஷயம் வேலைக்காரியான பத்மாவிற்கும் தெரிய போனது. பத்மாவையும் அழைத்து இருவரும் விரட்டினார்கள். அவளும் இந்த விஷயத்தை என் உயிரே போனாலும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்று அங்கிருந்து சென்று விட்டாள். தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்ட சுஜாதா எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தே ஆக வேண்டும் என குளியல் அறையில் உள்ள ஒரு சிறு துளை வழியாக வெளியே செல்ல முடிவு செய்து அதற்கு தேவையான வேலைகளையும் செய்தாள். பிறகு அவள் நினைத்தபடியே அந்த அறையிலிருந்து வெளியே வந்து தப்பிக்க முயற்சி செய்ய அதை தினகரன் பார்த்து விட்டார். அவள் அங்கே இருந்து தப்பிப்பதற்காக ஓடியும் அவளை துரத்தி பிடித்து விட்டார். அவளை பிடித்து தினகரன், நீ என்னை பற்றி வெளியில் தவறாக சொல்ல போறியா என்று அந்த அறைக்குள் அழைத்து வந்து அவளை சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தார். பிறகு உனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுரை எழுத போகிறேன் என்று அந்த அறையை சாத்தி கொண்டு அவளை கட்டாயப்படுத்தி அவளுடன் தவறாக நடந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இது பிடிக்காத ராம் கோபத்தில் கதவை உடைத்து தன் சித்தப்பாவை பிடித்து தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்டதை பார்த்த அவனுடைய அம்மா, டே ராம், இப்போ எதுக்கு உன் சித்தப்பா மேலே கையை வைச்ச
என்று கூற, என் மேலே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா என்று தினகரனும் கேட்டார். உடனே கோபத்தில் உள்ள ராம், எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மனைவியை இப்படி செய்வீங்க என்று இருவரும் அடித்து கொண்டனர். ராமும் அவருடைய சித்தப்பாவும் சண்டை போட்டு கொண்டனர். இந்த சண்டையை நிறுத்துவதற்காக வீட்டு வேலைக்காரியான பத்மா காவல் நிலையத்திற்கு கால் செய்து தகவலை சொல்லி அவர்களை அழைத்தாள். ஆனால் அதற்குள் தினகரன் ராமுக்கு இடையே சண்டை பெரிதானது. ஒரு கட்டத்திற்கு மேல் பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து ராம் தினகரனை குத்தினான். தினகரனும் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்து கீழே விழுந்தான். பிறகு காவலரும் வந்தனர். இதற்கு யார் காரணம் என விசாரிக்க, தன் மாமியார் மேல் உள்ள தவறை மறைப்பதற்காக என் மருமகள்தான் இவள் மேல் உள்ள கோபத்தில் இவரை கொன்றுவிட்டாள் என அவள் மேல் பழியை தூக்கி போட்டாள். உடனே ராமோ, என் சித்தப்பாவை கொன்றது என் மனைவி கிடையாது, என்னோட அம்மாவும் என் சித்தப்பாவும் தவறான உறவில் இருந்தாங்க, அதை என் மனைவி தெரிஞ்சுக்கிட்டா, அதனால் அவளை தட்டி கேட்டா. ஆனால் இவங்க 2 பேருமே அவளை அடித்து துன்புறுத்தி ஒரு அறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. பிறகு என்னோட சித்தப்பா என் மனைவியிடமே தவறாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணார். அதை பார்த்து என்னால் பொறுத்துக்க முடியல, அதனால் நான் கத்தியால் அவரை தான் குத்தி கொண்டுட்டேன் என்று நடந்ததை கூறினான். ஆனாலும் சுஜாதாவுடைய அத்தை தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை. உடனே சுஜாதா தனது அத்தையை பார்த்து, உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது அசிங்கமாக தெரியல, எத்தனையோ வீட்டில் தன் கணவன் இருந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய பெத்த மகனை தனியாக இருந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கேவலத்தை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நியாயவரப்படுத்துறீங்க என தன் அத்தையை அசிங்கப்படுத்தினாள். அவள் தன் அத்தையிடம் இப்படி பேசியதைக் கண்டு அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். பிறகு ராம் தினகரனை கொன்றதற்காக அவரை காவலர்கள் கைதும் செய்தனர். சிலருடைய தவறான குணத்தினால் ஒரு குடும்பமே நிம்மதியை இழந்து இப்பொழுதுதான் ஆசையாக வாழ வந்த சுஜாதாவின் நிலை தன் கணவன் தன்னை விட்டு சிறைக்கு சென்றதால் அவள் வாழ்க்கையே கேள்விக்குறியானது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.